வணக்கம். ஸ்ரீ மாந்திரீக பயிற்சி மையத்திலேருந்து குருஜி பேசுறேன். எனக்கு 1 மாசம் கிட்ட நெறைய பேர் ஃபோன் பண்ணி, "மாந்திரீகம் பயிற்சி சொல்லிக் குடுங்க. என்னைக்கு மாந்திரீக பயிற்சி வைக்கிறீங்க? நாங்க கத்துக்கணும்." சொல்லி சொல்றாங்க. எனக்கு கத்துக் குடுக்கறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கு. என்னன்னா, மாந்திரீகம் கத்துக் குடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அது முழுமையா கத்துக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது. எல்லாருமே என்ன நெனைக்கிறாங்கன்னா, 1 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த மாந்திரீக பிரயோகம் அதில பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அது கஷ்டம். அப்படி பண்ண முடியாது. என்ன காரணம்னா, ஒரு தேவதை ஐக்கியமாவறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அந்த தேவதை அவங்க பூஜை வச்சு, அந்த மந்திரத்த படிச்சு, அந்த தேவதை அந்த இடத்துல உங்களோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு, அங்க நிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி உங்களோட மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு, அங்க நின்னு, நீங்க குடுக்குற படையலு எடுத்துக்குதுன்னா, அடுத்த கால கட்டத்துல என்ன ஆகும்னா, உங்க உடம்புல நிக்கும். அப்போ உங்க உடம்புல நிக்கும்போது, உங்க உடம்பு தாங்கணும். அந்த தெய்வ சக்திய தாங்குற அளவுக்கு உங்க உடம்புல மன தைரியம் இருக்கணும். அது உங்கள விட்டு போகாது. உங்கள்கிட்ட அப்படியே தான் இருக்கும். அப்போ நீங்க படையல் வச்சு எங்க கூப்பிட்டாலும் அந்த தேவதை வரும். நீங்க மந்திரம் அதுக்கப்புறம் படிக்க தேவையில்ல. அப்போ உடனே உங்களுக்கு அந்த வேலை செஞ்சு குடுக்கும். ஆனால் தேவதை சித்தியான பிற்பாடு, தேவதைய நீங்க கூப்பிட்ட அந்த சொல்லுக்கு நிக்கிறப்போ அப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் படும். என்ன காரணம்னு சொன்னா, நீங்க சைவத்துல தேவதை பூஜை பண்ணி, தேவதை நிப்பாட்டி, அதுகிட்ட நீங்க மந்திர பிரயோகம் வேலை பண்றீங்கன்னா, அது படையல் வைக்கும்போது என்னென்ன வைக்கிறீங்க? பழங்கள் வைக்கிறீங்களா? அவல் கடல பொரி வைக்கிறீங்களா? இல்ல அ இனிப்பு பதார்த்தங்கள் வைக்கிறீங்களா? இல்ல பால் பதார்த்தம் வைக்கிறீங்களா? என்ற ஒரு இருக்கு சைவத்துல. அது எது வச்சு நீங்க பழகுறீங்களோ, அது உங்க வீட்ல என்னைக்கு சாப்பிட்டாலும் அந்த இடத்துக்கு வந்துரும். வீட்டுக்குள்ளார சாப்பிட்டாலும் சரி, நண்பர் கூட சாப்பிட்டாலும் சரி, அந்த இடத்துல திருப்பி அந்த தேவதை நிக்கும். கிளியரா உங்களுக்கு தெரியும். நிக்குது. என்ன பண்ணுவீங்க அதுல? ஏம்மா நான் பூஜை வச்சா தான் நீ வரணும். நான் சாப்பிடும்போது வரக்கூடாதுன்னா, அது கேட்குமா? அப்படியெல்லாம் கேட்காது. நீங்க எப்படி பழகியிருக்கீங்களோ, அதன்படியே தான் அது வேலை செய்யும். அப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் நோயாளி பார்க்க போறீங்க. அப்போ பழங்கள் வாங்கின்னு போறீங்க. அந்த பழங்கள் வாங்கின்னு போட்டு கட் பண்ணிட்டு அந்த நோயாளிக்கு குடுக்க போறீங்க. இல்ல அந்த பழங்கள் வச்சு அவர் கையில தட்டுல வச்சு குடுக்குறீங்கன்னா, உடனே அந்த தேவதை நிக்கும். அப்போ நீங்க தாங்குற மாரி அந்த நோயாளி உடம்ப தாங்குமான்னா தாங்காது. இப்படியெல்லாம் இருக்குது. சும்மா கிடையாது மாந்திரீகம்ன்றது. சரி சைவத்துக்கே இப்படி இருக்கான்னு சொன்னா, அசைவம், மாமிசம், ரொட்டி, கருவாடு சுட்டு, மீன் வறுத்து இப்படியெல்லாம் இருக்குது. அப்ப அப்படி நீங்க படையல் வச்சு அந்த தேவதைக்கு பழக்கப்படுத்தியிருந்தா, அவிச்ச முட்டை, ஆ கோழி கறி இப்படியெல்லாம் வச்சு நீங்க பழக்கப்படுத்தீங்கன்னா, நீங்க ஒரு கறி வாங்கி வீட்டுக்கு போனீங்கன்னா, கூடவே வந்துரும். இல்ல முட்டை எடுத்து நீங்க சாப்பிடும்போது நிக்கும். "டேய் எனக்கு சாப்பிடு எனக்கு குடுக்காம நீ சாப்பிடுறியான்னு" கேட்கும். அது மாரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பொறை ஏறும். இதெல்லாம் உண்ம. மாந்திரீகத்துல இவ்வளோ இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம ஒரு மந்திரத்த நான் படிக்கிறேன். அது தேவதை சித்தி ஆயிடுமா? நான் எது செஞ்சாலும் அது என்ன ஏவல் தெய்வமா ஏறுமானா எப்படி? எவ்வளோ இருக்கே! எவ்வளோ கத்துக்க வேண்டியது இருக்குது. 1 நாள் 2 நாள் பயிற்சியில கத்துக்க முடியுமா? அப்படி கத்துக்க முடியாது. கூட இருந்து அந்த தெய்வத்த எப்படியெல்லாம் வழி நடத்தணும்னு தெரிஞ்சா மட்டும் தான், நீங்க அந்த தேவதை சித்தி எடுக்கணும். நீங்க மாந்திரீகனா ஆக முடியும். இல்லன்னா கஷ்டம் முடியாது. உங்களால பல பேருக்கு பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை. அது தவிர்த்து சின்ன குழந்தைகள் நீங்க தொட்டீங்கன்னா, உடனே அவங்களுக்கு ஜுரம் வந்துரும்.
இல்ல ஒரு நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க. ஆனா, அந்த நண்பருக்கு வந்து நம்ம கட்டி புடிச்சோ, கை புடிச்சோ நம்ம வந்து பேசுவோம் இல்லையா? அப்படி நீங்க பேசும்போது கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஜுரம் வர மாரி ஆயிடும். உடம்பெல்லாம் குளிர் இருக்க ஆரம்பிச்சுரும் அவங்களுக்கு. அப்ப எங்க தான் பண்ணுவீங்க? என்னதான் பண்ண முடியும்? அதுக்கு தான் அந்த காலத்துல மந்திரத்த படிச்சவங்கலாம், தனியா ஒரு இடத்துல ஒரு குடிசை வீடையோ, ஒரு வாழ வீடோ கட்டிக்கிட்டு அங்கேயே இருந்தாங்க. மக்கள் கிட்ட நடமாடாம. ஏன்னா, இந்த சக்திகள் அப்படி இருக்கும். அப்படி இருந்ததா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் 3 நாள், 4 நாள், 10 நாள், 15 நாள்ல ஆயிடும் வேல. மிஞ்சி போனா 15 நாள் மேல ஆகாது. அவ்வளோ சீக்கிரமா ஆயிடும் வேல. சொன்ன நேரத்துக்கு டக்கு டக்குன்னு ஆகும் வேல. அப்படி இருந்தா மட்டும் தான். இல்ல நான் வந்து உடல் கட்டு போட்டுக்கிறேன். நான் வந்து தெய்வத்த வந்து எந்திரம் ஏத்துறப்ப மட்டும் அது படையல் கொஞ்சம் வச்சுட்டு, நான் வந்து பேக் பண்ணி குடுத்துருவேன். உங்களுக்கு அந்த வேலை ஆவுனா ஆவலாம், ஆவாம போலாம். அப்போ ஒரு மாந்திரிகனுக்கு அது வழி இல்லையே! அப்ப என்ன பண்ணணும்? மாந்திரீகம் கத்துக்கும்போது தெளிவா கத்துக்கணும். அப்படி கத்துக்கிட்டு அது வந்து பூஜை பண்ணும்போது, தனிமையில இருந்து பூஜை பண்ணணும். அந்த தேவதை நம்ம உடம்புல நிக்குதான்னு சொன்னா, அப்போ நீங்க தனிமை இருக்க பழகணும். இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் சம்மதம்னா, நீங்க வாங்க. உங்களுக்கு நான் கத்துக் குடுக்குறேன். சரிங்களா? சும்மாவே வந்து நான் பணம் தரேன், எனக்கு கத்துக் குடுங்கன்னா, அப்படி கத்துக் குடுக்க முடியாதுங்க. ஏன்னா, என் குருநாதர் அப்படி எனக்கு சொல்லி தரல. எனக்கு வந்து அனுமதியும் அவர் தரமாட்டார். அப்படி நான் தவறுதலா செஞ்சுட்டேன்னா, அவர் ஃபோன் பண்ணி என்ன கேட்பாரு. "என்னப்பா பண்ற?" ன்னு கேட்பாரு. அதனால இதுக்கு சம்மதம்னா வாங்க. எந்த தேவதை வழிபட்டாலும் தெளிவா வழிபடுங்க. அந்த தேவதை சித்தி எடுங்க. அவங்க அருள் பெற்று நீங்க நல்லா இருக்கணும். அது தவிர்த்து நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!